கட்டளையை விட தேவனை நம்புகிறவர்கள் வேற ஆவியுடையவர்கள். 12 பேர் என்ன செய்றாங்க? மோசேக்கு முன்னாடி வந்தாச்சு. 12 பேர் மோசேக்கு முன்னாடி வந்த பிறகு இப்ப 10 பேர் கூட்டத்தோடு வந்து நிக்கிறான். 10 பேரும் சொன்னது எல்லாம் உண்மைதான். நல்லா கவனிங்க. ஏன்னா இவங்க போய் தேசத்தை பார்த்த பொழுது தேசத்துல என்ன இருந்ததோ அதை அப்படியே சொன்னார்கள். காலேப் ஏன் வித்தியாசமான ஆவியுள்ளவனா இருந்தான்னா, இந்த 10 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க பார்த்ததை அப்படியே உள்வாங்கி அந்த பார்த்ததனால அவங்க பாதிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். 10 பேர் தேசத்துடைய உண்மை நிலைய சொன்னாலும் காலேப் மட்டும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் உறுதியாய் நம்பினான். என்னன்னா, இந்த தேசத்து உள்ள போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். என்ன வாக்குத்தத்தம்னா, நீ கால் மிதிக்கிற தேசமாகிய கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக தருவேன், நீ போய் சுதந்திரித்துக் கொள்ள ஏற்கனவே கட்டளையிட்டு விட்டார்.